ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மம் ஐநட்டு ஜோதி பிரணவதர மேனியாய் கருணேக்க மூங்கலாறு கரங்கள் படிக்கிட்டு ஒரு துருவ உதித்த உலகம் என பேசு நான் சுத்தம் உள்ளாறு வாழ நாவி நான் சுத்தம் என்று பேசு எதுக்கு இப்படி தோத்து போறது நீ ஜவடல் பேசியா எதுக்கு நான் தோத்துறேன் தோத்துட்டேன் ஓடு அம்மன குட்டியா எதுக்கு நான் ஓடுறேன் நீ சொன்னியமா ஓடுறேனே தோத்துட்டீல என்ன தோத்தேன் போட்டி என்ன கவிதானே போட்டி 7000 கவி பாடுறா கவி பாடுற போட்டியில எதுக்கு நீ திருக்குறள் பண்ண எதுக்கு நீ திருக்குறள் தெரியாம இந்த சேங்கொண்டா மேடையில கால் எடுத்து வச்ச சூங்கால ஒட்டிக்க நான் எப்படி காலு சூங்கால அப்படின்னா மணிக்காலோட ஏய் கவி தெரிய திருக்குறள் தெரியாமல்ல போட்டி கவிகள் என்ற காரணத்தினால பாடினேன் கவியை இப்படி வாழ பாடுவேன் நீ பேசு சரி பேசு உள்ளது வாழ்வார் வச்சல்ல தொழுது பேச பேசு அகரமந்த எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகத்துக்கு பேச தொழுது மனக்கடி மாமனுக்கு கச்சனத்து மறிவு பேசு செல்வம் ஜெபிச்சவன் செல்வத்தில் எல்லாம் தலைந்துக்க பேசு நிலைகள் தெரியாத அடங்கிய தொற்ற மனையினமான பிரித்து பேசு எண்ணி துணிக்க கருமம் துணிந்தவன் என்ன வந்து இழுக்கின்ற பேச கூடுதல் காமத்திற்கு அதற்கு என்ன கூடி வைங்க அப்படி பேசு எப்பொருள் யார் யார் கேப்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு பேச நட்பது நட்பன் நெஞ்சத்து அகரக நட்பது நட்பு பேசு துப்பாக்கி தூபம் ஆயிட்டு பேசு உடுக்க இளம் கைவழி ஆங்கி இடுக்க கலந்து நட்பு பேசு யாதல் ஏய் மூதேவி அது அப்படி வராது யாதனின் யாதியா நீதியா நோதல் அதனை ஓதல் இல்ல அதனை இளன் ஒரு பெரிய நக்கிறேன் என் பாட்டுல குற்றம் கண்டுபிடிச்சிட்டேன் ஏய் தப்பா வரல தப்பா பாருன்னா காலையில பழனிசாமி அண்ணன் சொல்லி ஒரு வரைக்கு தகுந்தபடி 100 ரூபாய் புடிச்சிட்டு மீதி காசை நாய்க்கேறி ஏறியா நீ பண்ற தப்புக்கெல்லாம் 100 ரூபாய் குறைக்கணும்னா அவருக்கு தான் நீ 7000 நீ கொடுக்கணும் அவருக்கு பாடு முதல்ல போற நீயே சேர்ந்து வர்ற எனக்கு தெரிஞ்ச கவியை நீ ஏன் பேசுற எது இந்த கவியா உனக்கு தெரியுமா பாடு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மே ஜூன் ஜூலை எங்க இந்த கவியில வருது மேற்கடுத்து ஜூன் தானே வரும் ஏ மூலவி அது அந்த மே இல்ல நாமமே அதட்ட மே ஜூன் ஜூலை அதட்ட சொன்னாங்க ஓடி கண்டார ஓடி மகளுக்கு அட தர்த்தியம் சொல்றேன் அந்த வாடிலடா மனம்பாடி கோடி ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஏய் ஏபிசிடி இல்லையா கோடியே கேக் எடுத்து பீதே ஒரு வாவா வரும் என்ன பண்ணாலும் பாடுவியா அப்ப பாடு விட்டாவ போய் எக்கான அம்மா கொத்தம் பேசலாம் மரியாதை கிட்ட பாத்துக்க யார பேச ஒழுங்கா பேசு வார்த்தங்க மேல பேசிக்கிட்டு கவியா என்ன கவி ஒட்டகுட்டர் கவி ஒட்டகுட்டர் வார்த்தங்க மேல துணி குத்துறாங்க அது விட்டாவுக்காய புரியல உனக்கு வேற கவி பாடுறேன் சிறப்பாக பாடினானே கட்டி தாத்துதி அது திட்டூதி தத்துதி நீ வேமா சொல்லும்போது என் காதுல அப்படித்தான் கேக்கு அத தூதியா தூதி நீ வேமா சொல்லும்போது என் காதுல வேற மாதிரி கேட்டுச்சுன்னு சொல்றல அதுக்கு நான் பொறுப்பா முடியாது எப்ப நீ இவளை திமிரு பண்ணியா உன்னை விடவே மாட்டேன் வா நமச்சிவாய வாழ்க காமதா வாழ்க இரப்பல வெளியேறு இட்டலை வாடிய தாளை பாதி கடதோ கட்டை வேதோ ஆடி தூதிதோ ஒரு வரை கேட்கல விட்டா யாரது வாரு இந்த தாளை அவன நாளிதா அடிப கடப்பட மன கபடி செத்து வர பத்தக ஒவ்வொரு வெளிய செத்து வர பத்தக சேங்கோடா நீ சாகரியா பேசுறல என்ன மயிருக்கு ஏன் பேசி சாகற எனக்கு என்ன மயிரா தெரியுமாவா ஏடா புராண புயலாக இலக்கிய இடியினாக வசன மேதையினாக கவி சுடர்னாக நீங்க சொல்லலப்பா உன் சாரதா பெட்டி மணி என்ற சொன்னாருப்பா அந்தாலும் சொல்லிட்டு உள்ள போய் புலந்துக்கிட்டு படுத்துட்டேன் அவனுக்கு தெரியுமா ஊர்ல பிடிச்ச 4 பேர் 4 விதமா ஏறி விடுறேன் அதுக்காக நான் ஒன்று பேசல எப்ப நான் 5 தடவை சோப்பட சொல்லி இவெல்லாம் சொல்லி நம்ம சோப்படுறதான்னு உள்ள நீ திமிராகிறதையும் உன்னை விடவே மாட்டேன் வா பேசுவோம் பிரம்ம புராணம் தத்த புராணம் பவிஷ்ய புராணம் பராக புராணம் பாடம் உனக்கு என்ன பவிஷ்ய புராணம் பராக புராணம் பாண்ட புராணம் பத்தி புராணம் பூர்ண புராணம் பிரம்ம புராணம் நான் சொல்றேன் கேள்வி நீ கேட்டோடி அவனுக்கு புராணம் வேணாமா அப்பா பத்திரத புராணம் என்ன உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன விரட்டியா இந்த விஷயத்தை கேட்டு அந்த முருகனே வருத்தப்படுவார் ஏன் அவர் ஏன் வருத்தப்படுறாரு உனக்காக எனக்கு என்ன பிரச்சனை உனக்கு தெரியுமா எல்லாரும் பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது உனக்கு அப்படி என்ன பிரச்சனை எனக்கு இளநீ ஆபரேஷன் பண்ணிருக்காங்க பாரு முகரக்கட்டைய வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு உடம்பு சூடா இருந்தா இளநியை வெட்டி குடி உடம்பு குளிர்ச்சியாகும் ஏடா அதை போய் ஆபரேஷன் பண்ணி உள்ள தண்ணியானா இருக்க போது எந்த இளநிக்கு ஆபரேஷன் பண்றாங்க இளநீனா குடிக்கிற இளநீ தானே பரவாயா வெள்ளர் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க எனக்கு தெரியுமா அதுக்கு டாக்டர் ஓங்கி கட்டாத தையல் பிரிஞ்சிருந்தான்னு சொன்னாங்க லேசா அடி வயிறு பிடிச்சி வலிச்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 நாள் தொடர்ச்சியா நாடா வேலை எழுதி போட்டு அங்கிட முடியா
இந்த அறிவு எப்ப இருந்திருக்கணும்னா இவன் சொல்லி நாம சோ போறதான்னு நீ திமிரா இருந்தல அப்ப இருந்திருக்கணும். உன்னை விடவே மாட்டேன். வா, திருநாட்டுப்படி, வடநாட்டுப்படி, சினிமா நாட்டுப்படி, பெருமா நாட்டுப்படி, மதுரை காட்டு, உள்ளே காட்டி, மற்றவாளி, வா, எத்தனை குறுந்தொகை 510 வரிவாளர் கலித்தொகை அகராது புராணா வா, முட்டு வா. ஆமா, நான் மாடு முடிய விட்ட போறேன். திமிரா உள்ள உட்கார்ந்து தெரியுது சத்தம் நீ போடல. எனக்கு கோபம் தாங்கல. உன்னை பழி கொடுத்தே ஆகணும். ஏன் சத்தம் போடலன்னு கேட்டியா? கேட்டா என்ன சொல்லிருப்ப? போட முடியாது, போடான்னு இருப்ப. அதானே நியாயமா சொல்லிருப்பேன். நியாயம் பேசுவியா? யார் நீயா? என்ன நியாயம் சொல்லுவ? சரி, இப்ப கேக்குறேன், எதுக்கு நீ ஜோ போடல? 1.5 மணி நேரமா? ஒண்ணுக்கு இருக்க போயிட்டு ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் உனக்கு? ஒண்ணுக்கு வந்தா 1 நிமிஷத்துல 2 நிமிஷம் இருந்து வந்து சத்தம் போடு. ஒண்ணுக்கு இருக்கிறது 1 நிமிஷம் 2 நிமிஷம் எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் ஏன் நீ சத்தம் போடல? எனக்கு நீர் கடுப்பு தெரியுமா? அங்கிட்டு போய் முட்டிக்கிட்டு இருக்கிற 3 சொட்டு வருது, அதுக்கப்புறம் கடுத்துக்கிட்டே இருக்கு, வரல தெரியுமா? அப்ப இவங்க நீர் கடுப்பாக பேசியதுக்கு காரணம் நீர் கடுப்பு. பந்தனை கிரிப்பா இல்லையப்பா. நீனு கிரிப்பான்ட்ட நாடு கிரிப்பான்ட்ட இது கரகமாயா? 10 கவி நச்சுன்னு பாடுறீங்க எப்படி? தெரியும், ஒரு வயிறு தெரியாதியா? ஆனா அதை கூட விட்டுவேன். என்னை கேள்வி கேட்டு நிப்பாட்டுறதுக்கு நீ மேடையில நீ புத்தகம் எடுத்தாந்திருக்கேன்னா உன்னை விட மாட்டேன். வா, அஸ்தமா சித்தர்கள் பேசுவோம். அனிமா மகிமா கரிமா அழகிமா பக்தி. அஷ்டமா சித்துல சில்லற காசு ஒரு 3 ரூபா இருக்கு. சில்லற காசு 3 ரூபா இருக்கா? இந்த பையன் நினைச்சு விடலாம் வந்தேன். இந்த வீணா போன மல்லாக்க பொழத்துக்கு படுத்து கிடக்கிறது 10 ரூபா போட்டு அதை ஆஃப் பண்ணி வச்சுருச்சு. இப்ப நான் தான் தேவையற்று நான் ஆணவமாக பேசிவிட்டேன். அடையா, நீ ஒரு ஆள் வாயிலாத புள்ள பூச்சி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு என்னமா ஜெயங்கொண்ட அந்த கப்பு கொடுக்க போற மாதிரி மஞ்சாத்தியமா சொல்றேன். எனக்கு ஏன் வெற்றி கோப்பை கப்பு தர மாட்டாங்களா? உனக்கு காலையில குண்டியில் ஒரு கப்பு கூட கிடைக்காது பாருங்க. அப்ப என்ன யாருன்னு நீங்க கேளுங்க, முறையான பதிலை நான் கூறுகின்றேன். ஏன் அடைக்குது? மொத்தமா அடைக்க யாருன்னு கேட்டியா? அவிச்சாங்களா, முறிச்சாங்களா, வறுத்தாங்களா, சுண்ட வச்சாங்களா, குழம்பு வச்சாங்களா? அட, இந்த வரிசையில் அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விசு, சோத்திர பிரியா சூரி, இந்த வரிசையில் என் பேர் வருவியா? சோத்திர பிரியா, சூரியா, சூரிய பொண்டாட்டி, சோதியா, இதெல்லாம் தெரியும். நான் பேர் என்னன்னு கேட்டேன். நாரதர். எப்படி இருக்கு? கேட்கறதுக்கு ரம்மியமா இருக்கா? நிசப்தமா இருக்கா? ஆமா. தலைவலிக்கு அப்புறம் அப்பா பிரம்மா நல்லா இருக்கிறா? நலமாக இருக்கிறார். அம்மா யாருன்னு தெரியுமா? தெரியாது. தெரிய வைக்கிறேன். வெள்ளை கை உடுத்தி வெள்ளை படி மூண்டு வெள்ளை ஹரியாசம். ஏயா தெரியாது, நீங்க தெரிய வைக்க வேணாமா? அடே, வெள்ளை பூண்ட உரிக்கலையா? வெள்ளை பனி பூண்டுனா வெள்ளை நிற சேலை உடுத்தி வெள்ளை தாமரையில வீற்றிருக்கின்றால் அம்மா வெள்ளச்சலை கட்டுறது, மச்சச்சலை கட்டுறது நான் கேட்டவா? அட, எப்படி இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? என்ன பெருமைக்கு எருமையை விட்டு மேய்க்க. என்னுடைய வரலாற்றை கூறுவதற்கான உள்ள வரலாறு இங்க அழிச்சு வச்சு நீ நம்ம வரலாறு இங்க புலந்துட்டு போகுது. சரி, இதுக்குள்ளே ஒரு கருத்து சொல்லுவீங்களா? சரி, சிறப்பு. என் தாய் கலைவாணி சரஸ்வதி, நான் கலகம் செய்ய வந்திருக்கிறேன். உங்களுடைய நாமோதயம் என்னவோ? வீரத்தை. அப்படியா? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நிக்கிறேன். என்ன செய்யறேன்னா என்ன செய்யறேன்னு சொல்லியா? காவல் பார்க்க. பேர் என்ன சொன்ன? வீரத்தை. யாரு? இல்ல, உனக்கு உன் பேரை சொல்லிக்க. புகழ்பெற்ற யாரோ ஒருத்தர் பேரை நீ வச்சுக்கிறது நல்லா இல்ல. உன் பேரை சொல்லு. வீரத்தேவன் இங்கே ஒருத்தர் இருக்காரு, நான் வரது நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வேலிமலை சாரல திணைக்காட்டு காவல் பார்க்கக்கூடிய நம்பிராஜன் மகன், மிகப்பெரிய வீரன். அவர் பேரை நீ வச்சுக்கிறது நல்லா தான் இருக்கு. ஆனா உன் பேர் என்ன? இந்த உலகம் நம்புதில்லையே. என்ன? அதுக்கு நான் நீச்சத்தியா ஓட்ட முடியும். நம்பிராஜமாயி நான் தான். எங்க ஆத்தா நங்கை மோடி. வீரத்தேவனா? நான் தான். நீங்களா? ஆமா. தேவலோக வரை பேசியது உங்களை தானா? அப்படி என்ன வீரம் செய்ததற்காக உங்களை தேவலோக வரைக்கும் பேசினாங்களப்பா? புளிய விரட்டு. ஏன்னா வீட்டுல புளி குழம்பு வைக்கிறது, புளிய விரட்டி அந்த அத்து கொண்டாந்துருப்பா தானே? காட்டுல இருக்கக்கூடிய மிருகம் புளிய விரட்டு. கடிக்கிற புலியா? சிங்கத்துக்கு நிகரான வீரம் பொருந்திய புலியா? ஆமா. அதை எப்படி நீ விரட்ட முடியா? கதை சொல்றேன் கேளுங்க. எப்படி? ஒரு நாள் நான் காட்டுக்கு வேலைக்கு போனேன். சரி. என்னைக்கும் கூட 10 வரை சேர்க்க மாட்டேன். ஏன்னா நீ பண்ற வேலை வீட்டுல சொல்லிடுவாங்க இல்ல. சிங்கிளா தான் போவேன். தெரியும். என்னைக்கு கோவாக்கு மட்டும் எப்படி மறந்த ஆளுங்க கூட்டி போனீங்க? அங்க ஆரம்பிச்ச பிரச்சனை. சரி, சரிங்க. என்னைக்கு என் ஜாம இல்லாம அது இருந்து பிரயோஜனம் கூட வச்சிருக்கீங்க. இந்த ஜாம சரி வச்சிருக்கீங்க. ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போனேன். அந்த ஒரு அக்கா நடந்து ஓதுவாருங்க, நாடகம் பிடிக்கலன்னு செருப்பு போட்டுக்கிட்டு. சரி. இந்த அக்கா இடவெளியில ஒரு புலி. இவ்வளவு இடவெளி இல்லையா? இவ்வளவு இடவெளி. சரி. 3 அடி நீளம்,
280 கிலோ எடை. எடை நீளம் பார்த்தா தெரியும், எடை எப்படி தெரியும்? ஒரு மிருகம் ஓடுற ஓட்டத்துல இவ்வளவுதான்டா எடை இருக்குன்னு சொல்லி அடிக்கிறது. நீதான அறிவாளி வீரன். சரி சொல்லியா. புலி என்னைய பார்த்துச்சு, புலியை நான் பார்க்க. புலி என்னைய பார்த்தோம்னு முறைக்குது. முறைச்சோன்னு புலி அடிக்கிற முறை கிளி அடிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவு அது உருவல்லே பயந்து விடணும். அந்த இதெல்லாம் இல்ல. இனி பயப்படலையா? புலி என்னைய பார்க்க, புலி நான் பார்க்க. புலி என்னைய பார்த்தோன்னு முறைக்குது. முறைச்சோன்னு உரும்புது. அத உருமுதுன்னு சொல்லணும். அந்த உருமுதுங்கிற வார்த்தை உங்க வாயில வரவே மாட்டேங்குது. அது என்ன தெரியல, அந்த இதுக்கு மட்டும் நாக்க பிடிச்சு இருக்கு. ஆனா எப்படி உருமியதாக தாங்கள் சொன்னீர்கள்? இப்படி புலி உருமாதேப்பா. அதுக்குன்னு புலியை கூட்டிட்டு வந்து உரும்ப விட முடியாதுப்பா. இந்த வார்த்தையை சொல்லாத யான்ட்டே. நமக்கு இங்க கேட்கறதுக்கு பிறகு எக்கோ அடிச்சு வேற மாதிரி கேட்டு வந்துடாம விக்கா மக்களை பார்த்தேன். விட்டா நம்மளை கொன்றும்டா அப்படின்னு சுதாரிச்சு ஓடிட்டேன். டக்குன்னு சம்பளம் கொடுக்கல. சாமான் கையோட வந்துருச்சு. நம்ம ஜாமான் அப்பப்ப லூஸ் மோஷன் வந்துட்டே இருக்கும். பிரயோஜனம் இல்லைன்னு இந்த முனைகளை என்ன பண்ணி நல்ல 4 வரை கடை அகலத்துல காடா துணியை சுத்தினேன். காடா துணினா நூல் துணி. அந்த சுத்துமே மண்ணெண்ணி ஊத்துறா மங்கி எறிட்டு பெட்ரோல் பங்க்ல 100 மில்லி பெட்ரோல் வாங்கினேன். கிடைக்குதா? இப்ப கிடைக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு நக்கிக்கிட்டு தெரிய வேண்டியது. சரி சொல்லு. அதுக்கப்புறம் பாத்துங்க வெட்டுப்பிடி தீப்பிட்டு எடுத்தேன். கப்புன்னு அடிச்சேன். உப்புன்னு பிடிச்சு கம்முன்னு வச்சேன். உப்பீர்னு பிடிச்சு. நல்லா சொல்றீங்கப்பா. புளிய பார்த்தேன், தீய பத்த வச்சேன். புளிய பார்த்தேன், தீய பத்த வச்சேன். முகர கட்டை பாரு. புலிகிட்ட தீய காட்டுனாவே அது பாய்ந்து ஓட போகுது. இதுகிட்ட புலிய கூப்பிட்டு தான் சொல்லுவியா தீனே? ஒண்ணும் புரியலையப்பா எனக்கு. ஓயாம சொல்ல முடியாது. புரியுற மாதிரி விட சொல்லுங்களேன். ஒரு தடவை சொல்லு. சொல்லு. அதுக்கு மேல சொன்னா 500 ரூபாய் தரணும். புளி எங்க நிக்குதா? நீயாச்சும் 500 வாங்க அனுப்பிட்டு நான் வாங்கலையே. புளி அங்க நிக்கிறியா? தீய பத்த வச்சனா? புளிய பார்த்தனா? பார்த்தேன். தீய பத்த வச்சனா? பத்த வச்சு புலி தீ போ. புலி கிட்ட தீய காட்டி காட்டி அப்படித்தானே? அத சொல்லி போல முதல்ல. அது கடந்து போகுது. சத்த வருதுல 2 பேர் இருக்காங்க. ஒண்ணுக்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. யார் அந்த 2 பேரு? ஒண்ணு என் தங்கச்சி வள்ளி, இன்னொன்னு யாரு? இதுல நான் யாரை முதலில் சந்திக்க வேண்டும்? யாரு? ஓ ஆளையா? உன்னுடைய காதலியா? நீ கல்யாணம் பண்ண இல்லையா? அந்த பிள்ளை முதல்ல அழைத்து வாருங்க. நான் ஆசி வழங்கிட்டு பிறகு உங்க தங்கை ஆசி வழங்குறேன். குடியீங்களா? அழைத்து வர பார்க்கலாம். நாராயண் போங்க. மொங்க புறம் குடிச்சுட்டு கொதம்பிய கொடுங்க, நக்கிட்டு தரேன். அப்புறம் மாமா என்ன போட்ட உள்ள சாமி குண்டாங்கனா துணியான ஓடிட்டாரு போல இருக்கு. ஐயோ ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. போறதுக்கு ரூபாய் ஒரு சட்டல சவுடா எனக்கு நாளைக்கு கஞ்சி குடிக்க முடியுமான்னு தெரியல. ஓயாம 2-3 தடவை வந்த சொன்னவன் பீ பக்கத்துல போக முடியல. மாமா மாமா எப்படி மாமா சங்கடமா இருக்காது? மணக்குதா? யாருக்கு நினைச்சேன் போய் சுதி எப்படி போ.